திருக்குறளின் தனிச்சிறப்பு. சப்தம் என வழக்கில் உள்ள ஒலியின் ஆதார நிலைகள் 7. அவை யாவன? ஷட்ஜம் 1, ரிஷபம் 2, காந்தாரம் 3, மத்தியமம் 4, பஞ்சமம் 5, தைவதம் 6, நிஷாதம் 7. வடமொழியில் சப்த என்ற சொல் ஏழினை குறிக்கும். எவ்வித ஒலியானாலும் மேற்கூறிய 7 ஆதார ஒலிகளுக்குள் அடக்கம். அடுத்து அது போன்றே ஒலி என்பதும் 7 ஆதார வர்ணங்களுக்குள் அடக்கம். அவை யாவன? வெண்மை 1, ஒயிட், சிகப்பு 2, ரெட், கருப்பு 3, பிளாக், புகை வர்ணம் 4, மஞ்சள் 5, எல்லோ, பொன்னிறம் 6, கோல்டன், பொன்னிறம் கலந்த வெண்மை. மற்றும் மனித உடலின் நிலைப்பாட்டிற்கு ஆதாரமான தாதுக்களும் 7. அவை யாவன? இரத்தம் 1, மாமிசம் 2, கொழுப்பு 3, நாடி நரம்புகள் 4, எலும்புகள் 5, ஊன் 6, சுக்கில ஸ்ரோனிதம் 7. மனித தேகத்தில் யோக ஆதார நிலைகள் 7. அவை யாவன? மூலாதாரம் 1, சுவாதிஷ்டானம் 2, மணிப்பூரகம் 3, அநாகதம் 4, விசுத்தம் 5, ஆக்னேயம் 6, சகசராரம் 7. சொற்களை கேட்பது காதால். சொற்கள் பிறப்பது ஒலியால். ஒலிகள் அனைத்தும் 7 அடக்கம். நூல்கள் பிறப்பது எழுத்தால். எழுத்துக்களை காண்பது ஒலியால். ஒலிகள் அனைத்தும் 7 அடக்கம். ஒலிகள் அனைத்தும் 7 அடக்கம். இவ்வாறாக 7 என்ற ஆதார தத்துவத்தினை உணர்ந்து மலர்மிசை அமர்ந்து மானடி பற்றி திருவள்ளுவர் அவனியின் மக்கள் அனைவரும் அன்புடன் ஒற்றுமையாக வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் இணைய வேண்டும் என்ற தனி பெருங்கருணையினால் உலக பொதுமறையாகிய திருக்குறட்பாவினை அருளியுள்ளார். மற்றும் திருவள்ளுவ பெருந்தகையின் திருநாமமும் திருவள்ளுவர் என்ற 7 எழுத்துக்களுக்குள் நிறைவு பெறுவதும் காண்க. திருவள்ளுவர். தி 1, ரு 2, வா 3, இல் 4, லு 5, வா 6, இர் 7. திருவள்ளுவர் 7 எழுத்துக்களை கொண்டது. திருக்குறட்பா. தி 1, ரு 2, இக் 3, கு 4, ரா 5, இட் 6, பா 7. திருக்குறட்பா 7 எழுத்துக்கள். பெருமானார் 7 சொற்களை ஆதாரமாக கொண்ட குறட்பாக்களினால் உலக பொதுமறையினை அருளியுள்ளார். இதன் பொருள் யாதோ? பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் நிலைப்பாட்டிற்கும் காரண நெருப்பாக திகழ்வது சூரியன், சன். இக்காரண ஜோதி இல்லையேல் அண்டமே கிடையாது. இக்காரண ஜோதியோ 7 அடக்கம். உலகங்களை எல்லாம் வாழ்விக்கும் காரண ஜோதி 7 அடக்கம். அது போன்றே உலக மக்கள் அனைவரையும் வாழ்வாங்கு வாழ்விக்க அருளியுள்ள குறட்பாக்களும் 7 அடக்கம். சூரியனின் ஒளியால் நன்று தீது நன்கறிதல் போன்றே குறட்பாக்களின் தூய ஒளியினால் வாழ்வின் இன்ப துன்பம் அறிந்து இன்பம் என்ற நிம்மதியினை கூட்டிக் கொண்டு ஆனந்தமாக வாழ்வதுடன் இவ்வறிய வாழ்வாங்கு வாழும் கலையினை அவனியின் மக்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டு வள்ளுவ பெருந்தகையின் கருணைக்கு பாத்திரகராவோமாக. நன்றி.